வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். இன்றைக்கி நம்ம இன்று மாலை எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அண்ணாமலையின் பதவிக்கு வரக்கூடிய ஆபத்து என்ன, அவரை பதவி விட்டு தூக்க போகிறாங்களா, அவர் இந்த பதவியிலேயே நீடிப்பாரா, அப்படி தூக்கப்பட்டால் அவருக்கு வேறு ஏதாவது பதவி கொடுப்பாங்களா, இல்லை அப்படியே தெருல விட்டுருவாங்களா அப்படின்ற செய்திகளை தான் விரிவாக இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் நிறைய பேர் கேலி பண்ணுறாங்க. கேலி கிண்டல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனையோ காமெடி பண்ணுறவங்க சேனல்லலாம் என்ன பண்ணுறாங்க, என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா? சேனல் நடத்த பணம் தேவைப்படும். அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும். அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை. அதை பார்ப்பதற்கு நீங்களும் சலிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை. புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான், ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. அண்ணாமலை இவர் பதவிக்கு வந்ததே பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்ச்சி. அதாவது கர்நாடகாவில் ஐபிஎஸ் கேடரில் இருந்தவர். அப்புறம் திடீர்னு வேலையை ரிசைன்மெண்ட் வந்தார். அதுக்கப்புறம் பசுமை விகடன் மூலமாக அவர் பாருங்கள் ஆடு வளர்க்குறாரு, ஆடு வளர்த்து கோடீஸ்வரனாகும் அண்ணாமலை அப்படின்லாம் வழக்கமாக போடுற மாதிரியே பசுமை விகடனில் பசுமை விகடன் மாதிரி இப்போதைய ஒரு ஏமாத்து வேலை உலகத்திலே கிடையாதுன்னு சொல்லலாம். பச்சையாக புழுகிறது அது இதுன்னு எல்லா வேலையும் பண்ணுறாங்க. ஆடு வளர்த்து இப்படி ஆகிட்டாங்க, மாடு வளர்த்து இப்படி ஆகிட்டாங்க, மாம்பழம் வளர்த்து கோடீஸ்வரன் ஆனாங்கன்னு பல செய்திகளை தொடர்ச்சியாக மக்கள் மத்தியில் பரப்பி நகர்ப்புறத்தில் வாழக்கூடிய சாஃப்ட்வேரில் குறிப்பாக வேலை பார்க்கக்கூடிய நபர்களை மூளை செலவை செய்யக்கூடிய ஒரு வேலையை தான் பசுமை விகடன் தொடர்ந்து செஞ்சிகிட்ருக்கு. அதன் வழியில் ஒன்று தான் அண்ணாமலையை ஆடு வளர்க்கும் விவசாயி ஐபிஎஸ் பதவியை ரிசைன் பண்ணிவிட்டு ஆடு வளர்க்குறாரு பாருங்கள் அப்படின்லாம் முதல்ல போட்டாங்க. அதன் பிறகு படிப்படியாக அவரை பாஜகவில் சேர்ந்து விட்டார், பாஜகவில் உறுப்பினர்னாங்க. அப்படியே கொண்டு நேராக பாஜகவோட மாநில தலைவர் அப்படின்ற போஸ்ட்லேயே உட்கார வச்சு எல்முருகனை மேலே அனுப்பி அவர் மந்திரி ஆக்கினாங்க. அப்புறம் தமிழிசை சவுந்தரராஜனை கவர்னர் ஆக்கி தெலுங்கானாவுக்கு அனுப்புனாங்க. இப்படி பல்வேறு வேலைகளை செஞ்சு அவரை பூஸ்ட் பண்ணாங்க. அவர் செஞ்ச வேலை என்னென்னா, முதல் வேலை தனக்கு கீழே இதுக்கு முன்னாடியே இருந்த முன்னணி தலைவரில் பூரா மட்டம் தட்டுற வேலையை தான் செஞ்சு மட்டம் தட்டி அவங்கள ஆட்டத்தை விட்டே காலி பண்ணுற வேலையை தான் அவர் தொடர்ந்து செஞ்சார். பார்த்தோம்னா கேடி ராகவன், எஸ்வி சேகர், ஹெச் ராஜா, காயத்ரி ரகுராம் இன்னும் பலரை ஆட்டத்தை விட்டே க்ளோஸ் பண்ணி மொத்தமாக எல்லோரையும் காலி பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாரு. அனுப்பிட்டு தன்னை தவிர பிஜேபியின் தமிழ்நாட்டு முகம் அப்படின்னா அண்ணாமலை தான். ஏன்னா அது சரியாக தவறான்னு கேட்டிங்கன்னா சரின்னு தான் சொல்லுவோம். அதாவது பாஜகவுக்கும் நமக்கும் 1000 முரண்பாடுகள் இல்லை, எந்த விதத்துலையுமே ஏற்பு கிடையாது. ஆனால் ஒரு அண்ணாமலை அப்படின்ற ஒரு தனிப்பட்ட நபர் ஒரு கட்சியின் தலைவராக அவரது செயல்பாடுகள் எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்க போனோம்னா அவர் சரியாகத்தான் செயல்பட்டார்னு தான் சொல்லணும். ஒரு கட்சியின் தலைவராக இருப்பவர் அந்த தலைமையில் அவருக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லாரும் அவர் பேச்சை கேட்டு நடக்கணும் அப்படின்ற ஒரு சூழலுக்கு அந்த கட்சியை மாற்றினார் அப்படிங்கிறது ஒரு பார்வை, உண்மையான சரியான பார்வை தான். ஏன்னா வந்த உடனே யாரெல்லாம் முன்னணி தலைவர்களாக இருந்தாங்களோ அவர்களையெல்லாம் அரவணைத்து செல்வார் அப்படின்னு எல்லாரும் சொல்லிகிட்டு இருந்தாங்க. நான் அப்போவே சொன்னால் அப்படிலாம் செய்ய மாட்டார். அவர் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி. ஐபிஎஸ் அதிகாரிகள் அதுவும் ஐஏஎஸ்ஸாக இருந்தால் கூட பரவாயில்ல, அரவணைச்சு போவாங்க. ஐபிஎஸ் அதிகாரிகள் என்ன செய்வாங்க, நான் சொல்கிறேன் நீ செய் அப்படின்னு ஆணையிடும் இடத்தில் இருந்து பழகியவர்கள். அவருக்கு கீழே இருக்கக்கூடிய யார் எந்த சஜஷன் சொன்னாலும் அவருக்கு கேட்க மாட்டார் அப்படின்னு நம்ம அப்பயே சொல்லியிருந்தோம். அதைத்தான் அவர் தெளிவாக செஞ்சார். எல்லாரையும் ஆட்டத்தை விட்டு காலி பண்ணார். தான் பேச்சை கேட்கக்கூடியவர்கள் மட்டும்தான் இருக்க முடியுன்ற இடத்துக்கு கொண்டு வச்சார். ஈவன் குஷ்பு போன்றவர்கள் கூட தன்னிச்சையாக எந்த அறிக்கையும் விட முடியாதுன்ற அளவுக்கு எல்லாரையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்துட்டார். அதாவது ஒன்று மைவே ஆர் ஹைவேன்ற ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, என் வழிக்கு வா இல்லைனா நடு ரோட்டில் ஒன்று இறக்கி விட்டு போயிடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு செயல்பாட்டில் அவர் பிஜேபின்ற கட்சியை தன்னுடைய முழு கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்தார். அப்படி கொண்டு வந்தது தான் அவருக்கு வசதியாக போச்சு. அவரது பதவி காலம் முடிந்த பிறகும் இன்னும் அஃபிஷியலாக எக்ஸ்டென்ஷன் கொடுக்காமையே அவரையே உட்கார வச்சுருக்காங்கன்னா என்ன காரணம்? வேறு ஆள் இல்லை. இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்களேன். இப்போ அண்ணாமலை போனதுக்கப்புறம் யாரை அடுத்த தலைவராக கொண்டு வரலாம்? எந்த முகமும் நமக்கு தெரியல.
அந்த அளவுக்கு அவர் வந்து எல்லாரையும் காலி பண்ணி தன்னோட முகம் மட்டும்தான் தெரியணும் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து வச்சுட்டாரு. அப்படி வச்சதுனால அமித்ஷாவும் வேறு வழி இல்லாமல் இவரை அப்படியே அந்த பதவியில் நீடிக்க வச்சிட்ருக்காரு. ஆனால் இப்போ இருக்கிற சூழல் வந்து என்ன பிரச்சனைனா, அதிமுக கூட்டணி இல்லை அப்படின்னு சொன்னால் பாஜகவுக்கு ஏகப்பட்ட இழப்புகள் ஏற்படும். ஏன்னா பெரும்பான்மையான சீட்டுகள் எம்எல்ஏ சீட்டில் கொஞ்சமாச்சும் அதிமுக சீட்டு ஜெயிச்சதுன்னா ஒரு 40-50 ஜெயிப்பாங்கன்னு வைங்களேன். அது கம்மியாலாம் ஜெயிக்க மாட்டாங்க. ஒரு 40-50 ஜெயிப்பாங்கன்னு வச்சுக்கிட்டாங்கன்னா கூட அந்த சீட்டு வந்து பாஜக ஆதரவாக இருந்தால் தான் ராஜ்யசபாவில் அவங்க எம்பிக்களை நியமிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ஏற்கனவே பல மாநிலங்களில் வந்து பாஜகவுக்கு சரிவு. நாடாளுமன்ற தேர்தலில் மட்டும் இல்லை, சட்டமன்ற தேர்தல்களில் கூட. சட்டமன்ற தேர்தல்களில் இந்த ஹிந்தி பெல்ட்டை தவிர வேறு எங்கேயும் பெருசாலாம் அவங்க ஒன்றும் பண்ண முடியல. அப்போ இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் தமிழ்நாட்டிலையும் ஒரு 230 எம்எல்ஏக்களில் ஒரு பெரிய நம்பர் வந்து திமுகவுக்கு போய் அது ஃபுல்லாகவே பாஜக எதிர்ப்பு முகமாக மாறி போச்சுன்னா ராஜ்யசபாவில் அவங்க வாங்கக்கூடிய சீட்டுக்கும் அடி வாங்கணும். அதனால் அவங்களுக்கு வேறு வழியே கிடையாது. இந்த 2026 தேர்தலில் அதிமுகவோட கூட்டணி வச்சே ஆகணும். அதன் மூலமாக அதிமுக கூட்டணியின் மூலமாக சில எம்எல்ஏக்களை ஜெயிச்சே ஆகணும். ஜெயிச்சாதான் வந்து கொஞ்சமாவது ராஜ்யசபாவில் அவங்க குரல் ஒலிக்கும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஒரு சில சட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா லோக்சபாவில் பாஸ் பண்ணி அதை சட்டமாக ஆக்க முடியாது. அதை ராஜ்யசபாலையும் பாஸ் பண்ணணும். 2 சபையிலையும் பாஸ் ஆனால் தான் அது சட்டத்துக்கு கொண்டு வர முடியுமே தவிர, இல்லைனா சட்டமாக கொண்டு வர முடியாது. அப்போ இப்படி இருக்கக்கூடிய சூழலில் அதிமுகவுக்கு மிக அசௌகரியமான ஒரு சூழலை அண்ணாமலை உருவாக்கி வச்சிட்டாரு. அவர் அண்ணாலா தொடங்கி எம்ஜிஆர்லேருந்து ஜெயலலிதாலேருந்து எல்லாரையும் தீர்த்துட்டார். இப்போ ஒரு கடைக்கோடி அதிமுக தொண்டன் கூட அண்ணாமலை இருக்கும்போது பாஜகவோடு கூட்டணிங்கிறத அவங்களால ஏற்றுக்க முடியாது. இது நம்ம பழனிசாமி அவர்களுக்கும் தெரியும். அப்போ இப்போ ஒரே வழி என்ன, அண்ணாமலையை பதவியை விட்டு தூக்கணும். தூக்கி வேறு யாரையாவது போடணும். யாரை போடுவாங்க? யாரை வேணால் போடலாம். எல்லோரும் சொல்லக்கூடியது அந்த ஸ்ரீதர் வேம்புவோட சொந்தக்காரர் ஒருத்தர் இருக்கார், ஆனந்தன் ஐயாசாமியா, அவரை போடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது எவ்வளோ தூரம் உண்மைன்னு எனக்கு தெரியல. ஆனால் பாஜகவை பொறுத்தவரை நம்ப முடியாது. செஞ்சாலும் செய்வாங்க. ஏன்னா ஒன்றுமே இல்லாமல் இருந்த அண்ணாமலையை திடீர்னு கொண்டாந்து மாநில தலைவர்னு உட்கார வச்சப்போ அந்த தென்காசிக்காரரை கொண்டாந்து உட்கார வைக்கிறதுல ஒரு பெரிய ஆச்சரியம் அடையணும்னு அவசியமே கிடையாது. அதுவும் நடக்கலாம். இல்லை தமிழிசை சவுந்தரராஜனுக்கு 2வது டேர்ம் கொடுத்தாலும் கொடுக்கலாம். ஏன்னா தமிழிசை சவுந்தரராஜன் பல காலமாக பாஜகவோடு ட்ராவல் பண்ணுறாங்க. இந்த எலெக்ஷனில் போட்டி போடுறதுக்காக கவர்னர் பதவியவே ராஜினாமா பண்ணிட்டு வர அளவுக்கு வந்திருக்காங்க. அப்படின்றப்ப அவங்களுக்கு ஒரு தலைவர் பதவி கொடுப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. இல்லை இந்த தென்காசிக்காரருக்கும் கொடுக்கலாம். ஸோ யாருக்கு கொடுத்து அடுத்து தலைவராக்க போகிறாங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வி. அதே நேரத்தில் அண்ணாமலை அப்படியே வந்து அப்படியே போயிடுவாரா வீட்டுக்கு அப்படின்னா அப்படிலாம் போக மாட்டார். ஏன்னா உள்ளே இருக்கிறவனுக்கே ஆப்படித்தவர் வெளியே அமிச்சிட்டாங்கன்னா எவ்வளோ பெரிய ஆப்படிப்பார்? விட்டுருவாரா சும்மா? ஏற்கனவே கர்நாடகாவுக்கு 500 கோடியை ஹெலிகாப்டரில் கொண்டு போனார் அப்படின்லாம் செய்தி வந்தது. அப்போ அவருக்கும் மேலிடத்தை பற்றிய ரகசியங்கள் பல தெரிஞ்சிருக்கலாம். அந்த ரகசியங்கள் எதையாவது வெளியிடுவேன்னு சொல்லி அவர் மிரட்டலாம். ஸோ அண்ணாமலையை தன்னோடு வைத்துக்கொள்வது, சுமூகமாக வைத்துக்கொள்வது தான் பாஜகவுக்கு நல்லதுன்னு அமித்ஷாவுக்கும் தெரியும். ஸோ அப்போ அமித்ஷா என்ன செய்வார்? மேபி ஒரு வேளை கேபினெட் மினிஸ்டர் மாதிரி கொடுக்க முடியாதுன்னா கூட அட்லீஸ்ட்டு இந்த ஸ்டேட் மினிஸ்டர்னு சொல்கிறாங்களே அந்த பதவியாவது கொடுத்தாலும் கொடுக்கலாம். ஏதோ ஒரு வகையில் எல்முருகனுக்கு ஒரு பதவியை கொடுத்தது போல் இவருக்கும் ஒரு பதவியை கொடுத்து டெல்லிக்கு கூப்பிட்டு கொடுப்பாங்க அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா டெல்லியில் இருந்தால் க்ளோஸ் வாட்சில் வச்சுக்கலாம். தூரமாக இருந்தால் அவன் என்ன பண்ணுறான்னு தெரியலையேன்னு யோசிக்க வேண்டாம். பக்கத்துலேயே வச்சுக்கிட்டா அவரை கண்காணிப்பது மிக எளிதாக இருக்கும். ஏன்னா அவர் சென்னையில் இருக்கும்போது அவரை யாரெல்லாம் சந்திக்கிறாங்கன்றது வந்து கண்காணிப்பது ரொம்ப கஷ்டம். இதே வந்து டெல்லியில் இருக்காருன்னா அவரை சந்திக்க வந்ததில் தமிழ் பேசுகிற ஆளுங்க யார், தமிழ் பேசாத ஆளுங்க யார் அப்படின்றத வர கூட அவரை ஈஸியாக கண்காணிக்க முடியும். அதனால் அமித்ஷா பெரும்பாலும் அவரை தன்னோடு தான் நெருக்கத்தில் வச்சுருப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது இல்லாமலும் நடக்கலாம் வேறு. ஆனால் அது இல்லை அப்படின்னு சொன்னால் பாஜகவுக்கு அவர் மிகப்பெரிய குடைச்சலை கொடுப்பார் அப்படின்றது தெளிவான ஒரு விஷயம். ஏன்னா இங்கே கட்சி தலைவராக இருந்துக்கிட்டே தேசிய தலைமையிட்ட கேட்காமையே இவர் வந்து பல அறிக்கைகளை வெளியிடுறாரு. ஜெயலலிதாவெல்லாம் திட்டினார், எம்ஜிஆர்லாம் திட்டினாருன்னு நம்ம பார்த்தோம். அதனால தான் பார்த்தீங்கன்னா மோடி, அமித்ஷா போன்றவர்களே இங்கே வரும்போது தேர்தல் பிரச்சாரத்துக்கு எம்ஜிஆர் ஃபோட்டோ, ஜெயலலிதா ஃபோட்டோலாம் வச்சு வாக்கு கேட்கக்கூடிய ஒரு சூழலில் இருந்தாங்க. பழனிசாமியை பொறுத்தவரை 2 கண்டிஷன் தான் அவருக்கு. ஒன்று,
ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி இந்த டீமை வந்து ரெட்டையிலையில் நிப்பாட்டணும்னு சொல்லக்கூடாது. அடுத்த ஒரே ஒரு கண்டிஷன் வந்து அண்ணாமலை தலைமை பதவியில் இருக்கக்கூடாது. இது 2க்கும் ஓகேன்னா நான் வந்து கூட்டணிக்கு ஓகேன்னு அவர் சொல்லியிருப்பார் அப்படிங்கிறது தான் விஷயம். இதில் செங்கோட்டையன் வேறு டெல்லி போயிருக்காரு. செங்கோட்டையன் போனது வந்து அதிமுக தலைமை மாற்றத்துக்காக இருக்கும்னு சில பேர் சொல்கிறாங்க. அப்படி இருக்க வாய்ப்பில்லை என்னை பொறுத்தவரை. ஏன்னா எப்போதுமே அவர் வந்து தலைமைக்கு நெருக்கமாக இருக்க தான் விரும்புவாரே தவிர தானே தலைமைக்கு வரணும் அப்படின்னு செங்கோட்டையன் விரும்பக்கூடிய நபர் கிடையாது. அதையும் நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஸோ இதையெல்லாம் பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இல்லை நீங்கள் வேறு மாதிரி யோசிக்கிறீங்களா? இல்லை வேறு மாதிரி எதிர்பார்க்குறீங்களா? நாம் எதிர்பார்க்குறது 1000 விஷயமா இருக்கலாம். ஆனால் நாம் எதிர்பார்த்தது எல்லாமே தான் நடக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ என்ன நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்ற உங்கள் கருத்துக்களையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.